Hi viewers, welcome to Karkum Padalam. நான் தான் Rathnakumar. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம Google Classroomல எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம Google Meetல அட்டெண்டன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வாட்டி Google Classroomல அட்டெண்டன்ஸ் எப்படி எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கற்கும் பாடத்தில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய மெயின் விண்டோவாக இருக்கும். ஸோ மெயின் விண்டோவில் மேலே போனீங்கன்னா ஸ்ட்ரீம் இருக்கும், பக்கத்தில் வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எப்படி மெட்டீரியல் போஸ்ட் பண்ணுறது, எப்படி அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுறதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதேமாரி தான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டெண்டன்ஸ்னு உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்காது. நம்ம வந்து அட்டெண்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கிரியேட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஷின்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. எங்கே கிரியேட்டில் போயிட்டு கொஷினை கிளிக் பண்ணிங்கன்னா கொஷினை கிரியேட் பண்ணுங்கள். கொஷினை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து மெட்டீரியல் போஸ்ட் பண்ணும்போது இல்லை அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணும்போதோ இல்லை வந்து எப்படி உங்களுக்கு வந்து விண்டோ வருதோ அதேமாரி தான் வரும். இது என்ன பண்ணலாம்னா கொஷினில் என்ன கொடுத்துக்கலாம்னா அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு டேட் என்னன்னு கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலேன். நாளைக்கு டேட் கொடுத்துட்டு டியூஸ்டே நாளைக்கு டேட் கொடுத்துட்டேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்களே, இந்த இடத்துல போய்ட்டு மல்டிபிள் சாய்ஸும் பிக் பண்ணுங்கள். மல்டிபிள் சாய்ஸ் பிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் ப்ரெசன்ட். இது நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை ஐ எம் ப்ரெசன்ட் பண்ணாலும் போட்டுக்கலாம். ஸோ எஸ்ன்னு மட்டும் வேணாலும் எஸ்ன்றது மட்டும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் தென் செகண்ட் திங் அவ்வளோதான். இந்த ஒரு கொஷின்ஸில் இந்த அட்டெண்டன்ஸில் இது ரெண்டு மட்டும் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் திருப்பி இந்த போஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்கிரேட்னு கொடுத்துரும். அன்கிரேட் கொடுத்துட்டு இப்போ டியூ டேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 10:15 நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அப்படின்னா 10:15 டியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு டேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நாளைக்கு டேட்டில் எனக்கு வந்து 10:15 வந்து அவன் வந்து கொடுத்துருக்கணும், அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டியூ டேட் வந்து டுமாரோ 10:15 வந்துச்சு. டாபிக் கேட்கும். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் என்ன டாபிக் கொடுத்துருப்பீங்களோ அந்த டாபிக் கீழே கொடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் டாப்பிக்கே கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஓகே புதுசாக க்ரியேட் பண்ணி டெய்லி அட்டெண்டன்ஸ்னு போட்டு இதிலே வந்து எல்லாமே வர மாதிரி நீங்கள் வந்து எல்லா வாட்டியும் கிரியேட் பண்ணும்போது இந்த டாபிக் கீழே வர மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸை தனியாக வந்து ஒரு டாபிக் கீழே ஸ்பெசிஃபிக்காக சேவ் பண்ணி வச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டியூ டேட் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம போஸ்ட் இப்பயே நம்ம வந்து கொடுத்துடணுமா? இப்போ கொஷின்ன்றதுனால தான் டாஸ்க்னு வந்திருக்கு. அசைன்மெண்ட்னா அசைன் வரும், ஒரு சாதாரணமாக ஒரு மெட்டீரியல்லாம் போஸ்ட்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷெடியூல் பண்ணணும். ஏன் ஷெடியூல் பண்ணணும்னா கரெக்டாக இந்த லிங்க்கு இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ஏன் வந்து பசங்களுக்கு போகணும்னா கரெக்டாக 10 மணிக்கு போகிற மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கணும். ஸோ இதில் போயிட்டு டவுன் அதில் போயிட்டு ஷெடியூல் கிளிக் பண்ணுங்கள். ஷெடியூல் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்பியர் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ண உடனே இங்கே அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்துருக்கும். ஆகஸ்ட் 8, 2020 காலையில் 10 மணிக்கு இந்த கொஸ்டின் வந்து ஷெடியூல் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஷெடியூல் கொடுத்துட்டேன்னா ஓகேங்களா? இப்போ நான் ஷெடியூல் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி அட்டெண்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கிரியேட் ஆகிடுச்சு. அது கீழே வந்து ஷெடியூல் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே இப்போ நான் ஷெடியூல் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ண எதுவுமே தெரியாது. எனக்கு ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி தான் தெரியும். நீங்கள் இந்த விண்டோவில் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற மாதிரி ஷெடியூல் பண்ணாமல் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே உதாரணத்துக்கு இங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 46, அதாவது என்னோட கிளாஸில் 46 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 46 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 46, அதனால் 46 ஸ்டூடெண்ட்ஸு. அதில் இன்னி வரைக்கும் யாருமே டேர்ன் இன் பண்ணலை. ஸோ டேர்ன் இன் பண்ணலை. டேர்ன் இன் பண்ணலன்னா யாருமே வந்து ப்ரெசன்ட் கொடுக்கல இது வரைக்கும். ப்ரெசன்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அதே மாதிரி இந்த போஸ்ட் நாளைக்கு போடும்பொழுது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய கிளாஸ் ரூமில் நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அசைன்மெண்ட் நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அசைன்மெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 27 பேர் இப்போ எப்படி வந்து நம்ம கொஸ்டினை போஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் 27 மொத்தம் 46 பேருக்கு அசைன் பண்ணதில் 77 பேர் இன்னும் அசைன் ஆகி அப்படியே இருக்குது. அதில் 19 பேர் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு எஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து எப்படி மிஸ் ஆனவங்க பார்க்கணும்னா, இப்போ நான் இதை போய் கிளிக் பண்ணுறேன். இதில் நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 46 பேருக்குமே அசைன் தான் இருக்குது. இது வரைக்கும் யாருமே டேர்ன் இன் பண்ணலை. சப்போஸ் இங்கே வந்து டேர்ன் இன் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் என்ன காட்டுனா, உங்களுக்கு டியூ டேட்டுக்கு அப்புறம் என்னன்னு காட்டுனா நல்லா தெளிவாக செக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணும்போது டியூ டேட் முடிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி டியூ டேட் முடிஞ்சு போச்சு. இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி காட்டுனா, இது ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும். டேர்ன் இன் அந்த அட்டண்டன்ஸில் கொடுக்காதவங்க எல்லாருமே மிஸ்ஸிங்னு காட்டும். இந்த அசைன்ல போயிட்டு பார்க்கும்போது யார் யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களை மிஸ்ஸிங் காட்டும். அப்போ அந்த பசங்க அந்த கிளாஸ் இந்த அன்னைக்கு தேதியில் அந்த கிளாஸ்க்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இது நோட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து இதே போஸ்ட்டு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி ரெகுலராகவே இந்த போஸ்ட் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் இது மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதே போஸ்ட்டை திருப்பி மறுபடியும் யூஸ் பண்ணணும், மறுபடியும் போயிட்டு நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணுமா அப்படிலாம் வேணா, நேராக என்ன பண்ணுங்க, கிரியேட் பட்டன் போயிட்டு வாங்க. கிரியேட் ஆப்ஷன் போயிட்டு கிரியேட்ல போயிட்டு ரீபோஸ்ட்னு இருக்கும். ஸோ ரீபோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ரீபோஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். இந்த டயலாக் பாக்ஸில் ரீபோஸ்ட் எந்த கிளாஸ்லேருந்து செலக்ட் போறீங்கன்னு உங்கள் கிளாஸ் எந்த கிளாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ நான் அதனால என்னுடைய கிளாஸ் இதில் தான் பண்ணியிருக்கேன். இதில் எந்த போஸ்ட் நீங்கள் ரீபோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா. ஸோ நான் அட்டெண்டன்ஸ் தான் ரீபோஸ்ட் பண்ண போறேன்னா அந்த அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் ரீயூஸ்ன்னு கொடுக்க போறேன். ஓகேங்களா. அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணி ரீயூஸ்ன்னு கொடுக்க போறேன். அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ கிரியேட் நியூ காப்பீஸ் ஆஃப் ஆல் அட்டாச்மெண்ட்னா எல்லாமே அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, நான் எனக்கு இதை மட்டும் ரீயூஸ் பண்ண போறேன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணி ரீயூஸ் கொடுக்குறேன். ரீயூசிங் வருது. கொஞ்சம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதே கொஸ்டின் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு எனக்கு வந்து ஏற்கனவே இருந்து அதே மாதிரி டாபிக் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே கிளிக் போயிட்டு 19 கிளிக் பண்ணுறேன். 19 கிளிக் பண்ணிட்டு ஸோ டியூஸ்டே வந்து உங்களுக்கு டியூஸ்டே வேணா டியூஸ்டே வச்சுக்கலாம், டேட் வேணா டே வேணா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஓகேங்களா. அட்டெண்டன்ஸ்க்கு நீங்கள் வெறும் டேட் மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ வெறும் டேட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி அன்கிரேடடு டியூ டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 19th அன்னைக்கு எனக்கு வேணும். ஸோ 19th அன்னைக்கு 19th அதே மாதிரி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 AM அண்ட் இதை கிளிக் பண்ண உடனே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அட்டெண்டன்ஸ் கீழே வந்துடுது. ஸோ டெய்லி அட்டெண்டன்ஸ் கீழே போடுறேன். அட்டெண்டன்ஸ் கீழே போட்டுட்டு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு ஷெடியூல் பண்ணுறேன். ஷெடியூல் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆகஸ்ட் 18 இருக்குல்ல, அந்த ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 19 கொடுத்துட்டு ஷெடியூல் பண்ணுறேன். ஷெடியூலிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 எனக்கு திருப்பியும் ஷெடியூலாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இதே மாதிரி 10 மணிக்கு 19ஆம் தேதி காலைல 10 மணிக்கு இந்த போஸ்ட் வந்து கரெக்டாக போஸ்ட் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ் 10:15க்குள்ளே அவங்க வந்து அட்டெண்டன்ஸை ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது மூலமாக யார் யாரெல்லாம் மிஸ் ஆகிருக்காங்க, லேட்டாக சப்மிட் ஆயிருந்தாலுமே ஆஃப்டர் டியூ டேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைம் காட்டும். ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் கிளாஸ் ரூம்லையும் நீங்கள் ஈஸியாக அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். கூகுள் மீட்டில் மட்டும் தான் அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுடைய அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ரத்னகுமார்.